ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம் குக்கரில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து 2 கேரட் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் நம்ம வடை சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் போட்டாலும் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகவும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், அந்த கேரட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா கிளறிடுங்க. ஒரு 3 நிமிஷம் கிளறினா போதும். அந்த கேரட்டில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நம்மளுக்கு கெட்டியாக வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இப்போ நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை எடுத்து இந்த கேரட்டோடு போட்டு நல்லா துருவி நல்லா கிண்டி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் வந்து ரொம்ப நல்லது. கேரட்டில் அதிக அளவு விட்டமின் ஏ இருக்கிறனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2-3 தடவையே நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. அவங்களும் சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாக தான் வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஏதாவது ஒன்று சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.